ஸோ நம்ம கமிட் ஆகிருக்க நெக்ஸ்ட் டோர்னமெண்ட். ஸோ திரும்பியும் லேனாவிலுக்கு நியரில் இருக்கக்கூடிய மரட்டான்பட்டி ஒன் டே டோர்னமெண்ட். ஸோ 12 டீமை வச்சு ஒரே நாளில் டோர்னமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். ஸோ ஓவர் கம்மியாக தான் இருக்க போகுது மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ 3 ஓவர் மேட்ச்சு. ஸோ கிரவுண்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையும் 60 மீட்டர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லெக் சைடு மட்டும் ரொம்ப தூரம், கண்டிப்பாக 70க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் மேட்ச் என்ன எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. எம்பிஎஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் வாட்ஸ்அப் பொன்னமராவதி லகேஷ். ஸோ அவங்களுக்கான டீமு. ஸோ பார்க்கலாம். ஓடி பேசலாம். சைக்கிளில் இருக்கிறது சந்தோஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பகவதி. ஸோ லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பாலில் ஒரு ஒயிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன். இந்த மேட்ச் 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. நேருக்கு நேர் லாங் ஆனில் ஒரு ஃபீல்டரை நிற்க வச்சு போட்டிருக்காங்க. முதல் பந்தில் சிங்கிளாக 2வது ரன் ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஓடிட்டாங்க பாஸாக. ஸோ நான் சைக்கிள் செம்ம பாஸாக இருந்திருக்காரு. செகண்ட் ஒன் நல்லா போட்டிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து உடம்பு லைனில் ஒரு சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பைஸில் ஓடி எடுத்திருக்காங்க. 2வது ரன் ரஷ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா பேக்கப் கரெக்டாக போயிருக்காரு. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிருக்கான ட்ரை. ஃபுல் டாஸ் கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஃபுல் டாஸ் பால் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ஃபர்டபுளாக ஆச்சிட்டாங்க. போன பால் ஓவர் ஃபுல் டாஸ் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போகுது. ஃப்ரீ ஹிட் பால் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக சர்க்கிளுக்குள்ளே தான் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. பெரிய டிஸ்டன்ஸ் ஆகியிருந்தாலும் உருண்டே போயிடுச்சுங்க. இங்கே பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுற்றிக்கிட்டு இதுவும் பேட்டில் கரெக்டாக பட்டுருச்சுங்க. கண்டிப்பாக தாண்டி போயிடும். எஸ், 1 மோர் பவுண்ட்ரி. ஒரு மாதிரி பேட்டிங்கில் கலக்கியிருக்கான்னு சொல்லலாம். எங்கள் சாண்டி கண்டினியூஸாக 3 பவுண்ட்ரி ஹார்டிக் பவுண்ட்ரியை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார். எக்ஸலண்ட் டெலிவரிங்க. நல்லா கம்பேக்ட் டாட் பால். ஃபஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன். அகைன் ஒரு சுவிட்ச் கிட் சான்ஸ் பால். ஸ்டாப் பண்ணாங்க. டேரக்ட் ஹிட்டாக அடிக்க முடியலங்க. அதுக்கு முன்னாடியே உள்ளே வந்துட்டார். அங்கே ஃபீல்டரும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெடியாக இருந்திருக்கணும். 3வது ரன் ஓடிடுறாங்களா? எஸ், ரன்னிங்கில் பறந்துருக்காங்க எங்கள் 2 பேட்ஸ்மேன் சேர்ந்து. எக்ஸலண்ட் ரன்னிங். நல்லா ஓடி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பால் எக்ஸ்ட்ராவில் ஒரு ரன்னு, ஓடி எடுத்த 3ன்னு 4 ரன்னு. 1 மோர் 4 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே லாஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் போயிருக்கு. பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக லாங் ஆனில் ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. வேற டிப் பண்ணாலும் பிடிக்க முடியலங்க. போயிடுச்சு பவுண்ட்ரி. கிட்டத்தட்ட 4 பவுண்ட்ரி ஒரு 4 ஓடி எடுத்தாங்கன்னு 5-4 கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. 20க்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க முதல் ஓவரை. முதல் ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கண்ணா செகண்ட் ஓவர் போட எங்கள் ஜெகன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் தெளிவாக தரையில் ஆட்டு போயிருக்காங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் குத்துற நேரத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்ததுக்கு செகண்ட் லைனில் இழுத்து போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி. 1 மோர் குட் டெலிவரி. பேக் டு பேக் 2 டாட் பால். ஃபோர்த் ஒன் மறைச்சு அடித்தார். கேப்பில் பெரிய கிரவுண்டு லாங் தடாக வச்சுருந்தாங்க. அதன் காரணமாக 2வது ரன்னை ட்ரை பண்ணி ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடுறாங்க. ஃபீல்டர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். 3 ரன் ஓடியே எடுத்திருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை பேட்டில் பண்ணலங்க. டாட் பால். 2வதோட லாஸ்ட் ஒன் லாஸ்ட்டாருங்க. பேட்டில் தெளிவான கனெக்ட். கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போன பால் அம்பேர் செக் பண்ணிட்டு அதை 6 கொடுத்துட்டாங்க. ஸோ 6ஓட 2வது ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு ஓவருக்கு 35. தேர்ட் ஓவர் பட சிப்பி வந்திருக்காரு. இந்த டீமோட கேப்டன். விட்டு தட்டுன்னு தெளிவாக ஆட்டு போயிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் ஐயோ சேஃபாக கீழே விழுந்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2வது ஒன்று ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. கீப்பர் கேரி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இங்கே. தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி ஓடி போய் சிங்கிளை வச்சுட்டு ஓட்டான்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் கையில். நெக்ஸ்ட் ஒன் தூக்கி விட்டுருக்காரு. சான்ஸ் பார். ஜெகன் ஸ்டாப் பண்ண முடியலங்க. தாண்டி போயிடுச்சு. பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். யாஸ் தெளிவாக லைட் கட்டில் ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன்
ஃபுல்லாக மறுகி வந்தார். கீப்பர் ஃபஸ்ட் அட்டமில் எடுக்கல, அடுத்த அட்டமில் அங்கே அடித்தாங்க. விக்கெட்டாக என்னன்னு செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர். விக்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காருங்க. 1-2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே முத்து ஃபீல்டர் ஃபஸ்ட் அட்டமில் எடுக்கலை, ரெண்டாவது அட்டமில் ஓடி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், 2ஓட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எண்ட் ஆகிருக்கு. வெல் பிளேடு. நிறைய ரன் புறக்கி ஆட வேண்டிய பந்தை அடித்தோம், ஆடி நல்ல டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 45 அடிச்சிருக்காங்க. 46 டார்கெட் ஃபார் நார்த்தாமலை MBA ஸ்போர்ட்ஸ். ஸோ பார்க்கலாம் பெரிய டார்கெட் மேட்ச் எப்படி எடுத்து போகிறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சந்தோஷ். ஓனி மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருக்குது இனியன். போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். நேருக்கு நேர் சூப்பராக அடித்தாருங்க. அங்கே ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண முடியல. முதல் பந்திலே ஒரு பவுண்ட்ரி இழுத்து பிடிச்சி அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரியோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே இனியன். செகண்ட் ஒன் குத்து நேரத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், பின்னாடி இந்த ஃபீல்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாட் பால். தேர்ட் ஒன் வைட். எக்ஸலண்ட் டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காரு. ஒன் மோர் குட் டெலிவரி. ஃபோர்த் ஒன் அகைன் கரெக்டான இடத்துல போட்டு திருப்பியிருக்கான்னு சொல்லலாம். ஒன் மோர் குட் டெலிவரி. கண்டினியூஸாக 3வது டாட் பால் பதிவு பண்ணுறாரு இவங்க. ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் பவுலரே பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். எஸ், ஒன் மோர் டாட் பால். 4வது டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் பிளேயோட லாஸ்ட் ஒன். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லாங் ஆனில் பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபீல்டர். சிங்கிள். இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது எக்ஸலண்ட் ஓவர். நல்லா போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட மனோஜ். ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் மறைச்சு அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா விட்டு பிடிக்க தான் ஃபீல்டர் பார்த்துருக்காரு. சேஃபாக ஒரு சிங்கிள். பாலோட செகண்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா பின்னாடி இந்த மேகன் ஸ்டாப் பண்ணார்னு நினைக்கிறேன். எஸ், நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் எதிர்த்து அடிச்சிருக்காரு. கவர்ஸில் பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஃபீல்டர். நல்ல எஃபோர்ட், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போனார். சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் விரட்டி ஆடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் விடவே மாட்டேங்கிற மாதிரி விரட்டி போயிட்டாரு. நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அங்கே ஃபீல்டர் பால் வரைக்கும் போனாங்க, ஆனால் மிஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. 2 ஓவருக்கு 12. தேர்ட் ஓவர் பட கதிர் வந்திருக்காரு. 6க்கு 34 பேட்டில் பட்டு கீப்பர் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. சிங்கிள். மறைச்சு அடித்தார், ஆனால் நேருக்கு நேர் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். சிங்கிள். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரி போகலை. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடித்தார் கேப்பில். இதுவும் அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அதே மாதிரி அடித்தார். இதுக்கு முன்னாடி பால் ஆன மாதிரி தாண்டி போயிடுச்சா, ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் இதுவும் நேருக்கு நேர் ஃபீல்டரும் வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இதோட மேட்சை வின் பண்ணுறாங்க இங்கே. செகண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் லேனா விளக்கு வெர்சஸ் தாளம்பட்டி. ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருக்கிறது தாஸ். ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க, நல்லா போட்டிருக்காரு. தமிழ்மணி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பந்து டாட் பால். தேர்ட் ஒன் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஓடலங்க. கன்சியூட்டாக 3வது டாட் பாலை பதிவு பண்ணுறாரு இங்கே தமிழ்மணி. ஃபோர்த் ஒன் ஆஸ்டாருங்க, ஆனால் அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க. 1-2 ரெஸ்ட் பண்ணுறாருன்னு பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் ஆயிடும்னு நினைக்கிறேன். எஸ், சிங்கிள். ஒனி பேட்ஸ்மேன் வந்தால் வசந்த் ஆன் ஸ்ட்ரைக். அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் கீழே குத்தி அதுக்கப்புறம் ஒரு மாதிரி எம்பவே இல்லைங்க, ரொம்ப லோ கேப்டாக வந்துருச்சு. டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் பிளேயோட லாஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜில் விக்கெட்டுங்க. எக்ஸலண்ட் ஓவர். தமிழ்மணி முதல் ஓவரை ஒற்றே ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் பிடிச்சி போட்டிருக்காரு. நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் தாளம்பட்டி. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் பட எங்கள் முத்து. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துகிட்டு வந்து காலில் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள் லெக் பையில். செகண்ட் ஒன் உருண்டே வந்துருச்சுங்க. எக்ஸலண்ட் டெலிவரி.
அதோட தேர்ட் ஒன். அகைன் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா பிரபு. திரையாக ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா, சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா செருப்பெல்லாம் பறக்க விட்டு வந்திருக்காரு ஃபீல்டர். நல்லா த்ரோங்க, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். ஒத்தனை இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுண்ட் சூப்பராக போட்டிருக்காரு. 1 more டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார். நேருக்கு நேர் செம்ம ஹைட்டு போயிருக்கு. பிடிச்சாங்க, கேட்ச் ஆகிங்க, நல்லா டேக்கன். 2 ஓவருக்கு 3. 3வது ஓவர் பட மதி. ஃபஸ்ட்டு பால் உடம்புலையா காலையான்னு தெரில, பட்டு ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க, டாட் பால். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக முத்து. அடுத்தடுத்து பேட்ஸ்மேன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு டாட்டு 2 டாட்டுன்னு போட்டாலே விக்கெட்டுங்க. நெக்ஸ்ட் ஒன். கீப்பர் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். விக்கெட்டா அங்கே கொண்டு போய் அடிச்சிடுவார், இங்கே விக்கெட் இல்லைனா. நெக்ஸ்ட் ஒன். காலை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க, நல்லா கீப்பிங், டாட் பால். லாஸ்ட் ஒன். நல்லா கீப்பிங்கை போட்டுங்க, பேக்கப்பில் கரெக்டாக போயிருக்காரு. சிங்கிள். இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 5 ரன்னு 6 விக்கெட்லேருந்து 6. டார்கெட் ஃபார் தாளம்பட்டி. மணி பேட்ஸ்மேனா சக்தி. ஸோ ஒரு மாதிரி உங்கள் டோர்னமெண்ட் விளாட்ற மாதிரிலாம் எல்லா ஃபீல்டிங் டீமில் ஜாலியாக ஃபன்னாக இருக்காங்க. கீப்பருக்கு முன்னாடி இவர் போய் பிடிச்சாரு. ஃபஸ்ட் ஒன் ரீபால். ஃபீல்டர் போஸ்டாருங்க, டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ். அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க, கரெக்டாக ஃபீல்டரே தேடி போயிருக்கு, சிங்கிள். டிஃபன்ஸ். இதுவும் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர். அங்கே ஃபீல்டர் இல்லை, பந்து பவுண்ட்ரி போனால் வின்னிங் ஷாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். போகலையா, ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, பவுண்ட்ரி போயிடுச்சு. பவுண்ட்ரியோட மேட்சை வின் பண்ணுறாங்க.